இன்னைக்கு பரங்கிக்காய் சட்னி. இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கவனமா பாருங்க. பரங்கிக்காய் சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: பொடியாக அரிந்த பரங்கிக்காய் 1½ கப், துவரம் பருப்பு 1½ டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1½ டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 4, பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 1 டீஸ்பூன், உப்பு தேவைப்படும் அளவு. பொதுவா இட்லி, தோசை அப்படின்னா எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறது வந்து தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சேர்த்த சட்னி, இல்லைன்னா தக்காளி சட்னி. அந்த மாதிரி ஒரு சில சட்னி தான் எல்லாருமே பண்றது பழக்கம். நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம நாட்டில் இருக்கு. ஒவ்வொரு வெஜிடபிளை வச்சுட்டும் நம்ம விதவிதமாக சட்னி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேங்க. இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்கிறது வந்து பரங்கிக்காய் சட்னி. பரங்கிக்காய் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க, பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க. அந்த ஷேப்ல தான் டிஃப்ரென்ஸுங்க. இதை வந்து நம்ம தோல் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு 1½ கப் அளவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த வறுக்கிற சாமான்களை எல்லாம் சொல்கிறேன் பாருங்க. இதுக்கு வந்து காரம் அதிகமாக பிடிக்காதுங்க. அதனால வந்து ஒரு 3ஓ 4ஓ மிளகா போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இது பெருசாக இருந்தனால கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் மிளகாய் சேர்த்த பிறகு கடலைப்பருப்பு, இதோட துவரம் பருப்பு 2 சம அளவு சேர்த்துக்கலாம். 1½ டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். கொஞ்சம் பொன்னிறம் ஆற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம இதையே வந்து துவையல் மாதிரி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், புளி சேர்த்து செய்வோம். ஆனால் சட்னி மாதிரி பண்ணுறப்ப புளி இல்லாமல் செஞ்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். வேணும்னா மேல் புளி கொஞ்சமாக வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செய்கிறப்ப இந்த பரங்கிக்காய் சட்னிக்கு புளி இல்லாமல் செஞ்சாதான் நல்லா இருக்கு. இது நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது பாருங்க, நல்ல வாசனை வருது, ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த பேன்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. அதிகம் தேவையில்லை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம். பரங்கிக்காய் பொதுவாக நம்ம வந்து அதிக நேரம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் வதங்கினாலே போதும். அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம வந்து காய்கறிகளை எவ்வளோ மேக்ஸிமம் எப்படியெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா காய்கறிகளே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இந்த சட்னி ஃபார்மில் கொடுத்தோம்னாக்கா அவங்களுக்கே தெரியாது. இப்போ இது வந்து லேசாக உப்பு தூவிக்கிறேன். சும்மா ஒரே ஒரு சிட்டிக்கு தான், அதிகம் இல்லை. அதுவும் நான் ஃபர்ஸ்ட்லேயே போடலைங்க, கொஞ்சம் வதக்கிய பிறகு தான் போடுறேன். முதலே போட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி விட்டு வந்துடும். அப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அதை வந்து ஃப்ரை ஆகிறதுக்காக நான் போடுறேன். இது பாருங்க, கொஞ்சம் நிறம் மாறிடுச்சு, ஓரளவுக்கு அந்த காய் வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிடுறேன். இந்த காய்க்கு தகுந்த உப்பு கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டேங்க. இப்போ இந்த வறுத்த சாமான்களுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து அதிகமாக உப்பு பிடிக்காது. இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ மிளகா போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உப்பும். இப்போ இதை மிக்சியில் ஒரு தடவை போட்டு லேசாக திருப்பிட்டு இந்த காயும் சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் விட்டு விட்டு எக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கோர்ஸாக பவுடர் பண்ண பிறகு அதோடைய இந்த வதக்கி வச்ச காயை சேர்த்து கொரப்பாக அரைக்கணும். இந்த காயிலேயே தண்ணீர் பதம் இருக்கிறதுனால அதிக தண்ணி பிடிக்காது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். ஒரு தடவை திருப்பிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நல்ல கோர்ஸாக கொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேங்க. ஒரு சட்னி டேஸ்டியாக இருக்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ இது ரெடியாக இருக்கு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இல்லாத சட்னியே கிடையாது நம்ம நாட்டில். கடுகு பொரிஞ்ச பிறகு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனை வருது. கடுகு பொரிஞ்சிருச்சு, பெருங்காயம் சேர்த்தாச்சு. சட்னி மேலே கொட்டிடலாம். பரங்கிக்காய் சட்னி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சிகப்பு மிளகாய், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க. நல்லா அது ரூம் டெம்பரேச்சர் வரணும். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பரங்கிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா முக்கால்வாசி வதங்கிய பிறகு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கிட்டு
அடுப்பை அணைச்சிட்டு நல்ல ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விடுங்க. நம்ம முதலியே வறுத்து வச்சிருக்க பொருட்களை சின்ன மிக்சியில போட்டு கொஞ்சம் விட்டு விட்டு எக்கி கோர்ஸா கொரகொரப்பா ஒரு பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க. அதோட வதக்கி வச்சிருக்கிற பரங்கிக்காய் சேர்த்துட்டு ரொம்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம விப்பர் மோட்ல வச்சுட்டு கொரகொரப்பா அரைச்சி எடுக்கணும். கொஞ்சம் எண்ணெயில கடுகு தாளிச்சு அதோட பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு சட்னியில கலந்துட்டீங்கன்னா மிக சுவையான பரங்கிக்காய் சட்னி தயார்.